முதலாம் உலகப் போர்ன்றது யூரோப்ல தொடங்கி உலகம் முழுக்க பரவிய ஒரு போர். கிட்டத்தட்ட உலகத்துல உள்ள பல முக்கிய நாடுகள் இந்த போர்ல கலந்துகிட்டாங்க. அதனாலதான் இத முதலாம் உலக போர்னு சொல்றாங்க. சரி, இந்த போருக்கான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். காரணம்னா பெருசா ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நாட்டு ஆட்சியாளர்களும் அவங்க நாட்டை பெருசாக்கணும், வலிமையுள்ள நாடாக மாத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகுறாங்க. அந்த எதிரிகளோடு நல்ல போர்ல இறங்குறாங்க. அந்த போர் பிறகு பெரிய போரா மாறி அதுதான் முதலாம் உலக போராக நடந்திருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னதுன்னா, அந்த காலகட்டத்துல தொழில் புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டிருந்தது. இதன் மூலமா நிறைய உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப உலகத்தோட முக்கிய சக்திகளாக இருந்த பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் தொழில் துறையில பெரிய ஒரு வளர்ச்சி எட்டியிருந்தாங்க. அப்ப முதன்மையா வளர்ச்சி அடையணும்ன்ற நோக்கத்துல வியாபார போட்டிகளும் விரோதமும் இவங்களுக்கு இடையே வளர்ந்துட்டு வந்தது. இதுதான் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அடுத்து ரெண்டாவது என்னதுன்னா, தீவிர நாட்டுப்பற்று, அதாவது அக்ரெசிவ் நேஷனலிசம் உணர்வை குறிப்பிடுறாங்க. இப்ப தேசியம், அதாவது நேஷனலிசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். தன்னோட நாடு சிறப்பா இருக்கணும், வலிமையானதா இருக்கணும்ன்றதான் தேசப்பற்றுன்னு சொல்றோம். அப்ப அதோட வளர்ச்சிக்காக நம்ம பங்காற்றுவோம். ஆனா அதிலேயே இன்னும் தீவிரமா இருப்பதான் நாம அக்ரெசிவ் நேஷனலிசம், அதாவது தீவிர தேசியவாதம்னு சொல்றோம். இந்த தீவிர தேசியவாதம் அப்படின்னா என்னன்னா, தான் நாடு மட்டும்தான் சிறப்பான நாடு, தான் நாடு வளர்ந்தா மட்டும் போதும், தான் நாட்டுக்கு போட்டியாக வளரக்கூடிய நாடுகளை தாக்கி அழிச்சு ஒழித்து வலிமையான ஒரு நாடாக தான் மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை தான் தீவிர தேசியவாதம்னு சொல்றாங்க. அதே போல முதல் உலக போர்ல இன்னொரு முக்கிய காரணமா சொல்லப்படுவது என்னதுன்னா, இம்பீரியலிசம், அதாவது பேரரசை உருவாக்குவது. இப்ப யூரோப்ல இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு உலகம் முழுக்க காலனிகள் இருந்துட்டு இருக்குது. நம்ம இந்தியா கூட பிரிட்டனோட ஒரு காலனியா தான் இருந்துட்டு இருந்தது. அப்ப இதே போலதான் மற்ற நாடுகளை காலனியாக கைப்பற்றுகிற விஷயத்துல இவங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இப்ப ஆப்பிரிக்கா நாடாக இருக்கக்கூடிய மொரோக்கோ தங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கு இடையே போட்டி நடக்குது. அதே போல இந்தியாவுக்காக பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கு இடையே முன்னாடி பிரச்சனைகள் நடந்திருந்தது. இப்படி பல நாடுகளுக்கு இடையே காலனிகள்ல ஆதிக்கத்தை யார் தக்க வச்சுக்குவதுன்ற ரீதியில பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அப்ப இந்த தீவிர தேசியவாதமும் அதே போல எக்கனாமிக்காக வளரணும்ன்ற எண்ணமும் உலக அளவுல வலிமை வாய்ந்த நாடாக ஆகணும்ன்ற ஒரு எண்ணமும் இதனால ஏற்பட்ட எதிர்ப்புகளாலும் தான் முதலாம் உலக போர் ஏற்படுது. அதன்படி 1914 தான் முதலாம் உலக போர் ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலகட்டத்துல யூரோப் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வரலாற்றை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப யூரோப்ல சில முக்கிய சக்தி வாய்ந்த நாடுகள்ல ஜெர்மனியும் ஒன்றா இருந்துட்டு இருக்குது. தற்போது பார்க்கிற நிலப்பரப்பை காட்டிலும் ஜெர்மனி அப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துட்டு இருந்தது. அதே போல ஆஸ்திரியா ஹங்கேரி எம்பையர் அவங்கள பெருமையா ஹால்ஸ்பர்க்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்கள போலவே இத்தாலியும் ஒரு பக்கம். இப்படி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் என்ற பெயர்ல ஒரு கூட்டணியாகி இருந்தாங்க. அதே போல இவங்களுக்கு எதிராளியாக யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்த 3 நாடுகளும் ட்ரிபிள் என்டான்ட் என்ற பெயர்ல கூட்டணியாக இருந்தாங்க. அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு மிலிட்டரி குரூப்பும் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படி நிலைமை இருக்கையில முன்னாடி நாம சொன்ன தீவிர தேசியவாத உணர்வின் காரணமாக பெரிய பெரிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல நாடுகள் தங்களுக்கு விடுதலை வேண்டும், தனி நாடாக நாங்க மாறணும்னு அதற்காக சுதந்திரம் வேண்டி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படிதான் ஆஸ்திரியா ஹங்கேரி எம்பையர் பகுதியில் அடங்கி இருந்த கிரீமியா என்ற பகுதியை சேர்ந்த மக்கள் கிரீமியாவை தனி நாடா ஆக்கணும், ஆஸ்திரியா ஹங்கேரி எங்களுடைய நாடு இல்லைன்ட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல பிரச்சனை உள்ள இன்னொரு பகுதி தான் ஓட்டமான் எம்பையர், அதாவது தற்போதைய துருக்கி நாடு தான். அது முன்னாடி பழைய ஓட்டமான் பேரரசாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஓட்டமான் எம்பையர்லயும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகள் எல்லாம் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும்ட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பிடுற பெயராகத்தான் பால்கன் நேஷன் அழைக்கிறாங்க. அதாவது இந்த பால்கன் என்ற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் தான் பால்கன் நேஷன் அழைக்கிறாங்க. அப்ப இந்த பால்கன் நேஷன் எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே போராடிக்கிட்டே இருந்து இந்த ஓட்டமான் எம்பையர் கிட்ட இருந்து சுதந்திரத்தையும் பெற்று இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஓட்டமான் எம்பையர் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முக்கியமா சப்போர்ட்டா இருந்த நாடு தான் ரஷ்யன் எம்பையர். ஏன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்திலே இந்த நாடுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த பால்கன் நேஷன்ஸ்லேயே மிகவும் வலிமை வாய்ந்த நாடாக வளர்ந்து வந்த ஒன்றுதான் செர்பியா. அப்ப இந்த செர்பியா அங்க வலிமை வாய்ந்த சக்தியாக வளரவே அது ஆஸ்திரியாவுக்கு பெரிய தலைவலியா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா செர்பியாவுக்கு பக்கத்துல தான் ஆஸ்திரியா இருக்குது. இந்த செர்பியா வலிமை வாய்ந்த ஒரு சக்தியா வளர்ந்து வராங்கன்ட்டு இந்த ஆஸ்திரியா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பழைய காலத்துல இருந்தே பிரச்சனைகள் பல இருந்துட்டு இருந்ததால செர்பியாவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அப்ப ரஷ்யா செய்து கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமை தான் யூரோப்ல இருந்துகிட்டு இருந்தது. அதாவது ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே பிரச்சனைகளா இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் அப்போதைய நிலைமையா இருந்தது. அப்போ ஆஸ்திரியாவின் அரச குடும்ப வாரிசான ஆர்ச் டியூக் பிரான்சிஸ் பெர்டினாண்டும் அவருடைய மனைவியும் 1914 ஜூன் மாசத்துல செர்பியாவுக்கு வராங்க. செர்பியாவை பார்த்தோம்னா ரொம்ப பிரச்சனை உள்ள நாடுதான். ஏன்னா செர்பியாவின் பழைய அரசர் ஒருத்தர் ஆஸ்திரியாவுக்கு சாதகமா ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுக்காகவே அவர் கொலை செஞ்ச மக்கள் வாழ்ற நாடு அது. அப்போ அப்படிப்பட்ட நாட்டுக்கு தான் பிரான்ஸ் பெர்டினாண்டும் அவரோட மனைவியும் அந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வராங்க. அப்ப அங்க பிளாக் ஹேண்ட் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அக்ரெசிவான நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்ச் டியூக் பெர்டினாண்ட கொல்றதுக்காக பாம்பு போடுறாங்க. ஆனா அந்த பிளான் மிஸ் ஆகி அதுல இருந்து அவரும் அவரோட மனைவி அப்படியே தப்பிச்சிடுறாங்க.
ஆனா இவங்க திரும்பி போகிற வழியில 1914 ஜூன் மாசம் 28 கவரிலோவ் பிரின்சிப் என்கிற இதே பிளாக் ஹேண்ட் அமைப்பை சேர்ந்த ஒரு நபரால ஃபெர்டினாண்டோ அவரோட மனைவியும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்ப இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. ஏன்னா ஆஸ்திரியாவுடைய அரச வாரிசை செர்பியாவை சேர்ந்த ஒரு பார்ட்டி சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆஸ்திரியா செர்பியா கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்து இதுல உள்ளது எல்லாத்தையும் உடனே செய்யணும், இல்லனா உங்களுக்கு எதிராக நாங்க போரிடுவோம்னு ஒரு செட் ஆஃப் டிமாண்ட்ஸ செர்பியாவுக்கு போட்டிருந்தாங்க. அப்ப செர்பியா அந்த டிமாண்ட் எதையும் அங்கீகரிக்காம இந்த லிஸ்ட திருப்பி அனுப்பிட்டாங்க. அதன்படிதான் 1914 ஜூலை மாசத்துல ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாடு செர்பியாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாகத்தான் முதல் உலக போரே ஆரம்பிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனா ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்ததுமே ரஷ்யா ஆஸ்திரியாவை பார்த்து ஏன் செர்பியாவுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்திருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கு இடையே நல்ல ஒரு நட்பு இருந்துட்டு இருக்குது. அப்ப அதோடு தான் ரஷ்யா செர்பியாவுக்கு ஆதரவாகவும் ஆஸ்திரியாவுக்கு எதிராகவும் போர்ல இறங்குறாங்க. அப்ப ஆல்ரெடி ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒரு டீமா இருந்துட்டு வராங்கன்னு சொன்னோம். அப்ப ஜெர்மனி என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரியாவுக்கு எதிராக ரஷ்யா போர்ல இறங்கினா ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவை எதிர்த்து போரிடும்னு அறிவிக்கிறாங்க. அப்ப ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் அறிவிக்கவே ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இவங்களுக்கு எதிராகவும் பிரான்ஸ் போர்ல இறங்குறாங்க. அப்ப இப்படிதான் முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு பிடிக்காத நாடுகள் மீது போர் அறிவிக்கிறாங்க. அதோட பிடித்த நாடுகளோட டீம் ஆக்கி போராடுறாங்க. இப்படிதான் முதல் உலக போர் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப பிரான்ஸ் போர்ல இறங்கி இருந்த போது யூகே, அதாவது பிரிட்டன் கிட்ட நீங்க போருக்கு வரலையான்னு பிரான்ஸ் கேட்கவே பிரிட்டன் என்ன சொல்றாங்கன்னா, தற்போது நீங்க போரிடுங்க, நாங்க கவனிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுல ரெண்டு இந்த வார் ஃப்ரண்ட்ஸ்களை பார்க்க முடியும். அதாவது ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிற இடமான இந்த ஈஸ்டர்ன் வார் ஃப்ரண்ட்லயும், அது போல ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் போர் நடக்கிற இடமான இந்த வெஸ்டர்ன் வார் ஃப்ரண்ட்லயும், இப்படி இந்த ரெண்டு இடங்கள்ல தான் முக்கியமா போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப ஜெர்மனி ஸ்லீஃபன் பிளான் என்கிற ஒன்றை செயல்படுத்துறாங்க. இந்த பிளான் என்னன்னு கேட்டா, இப்ப ரஷ்யன் ஆர்மி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆர்மி இல்ல. ரஷ்யாவுக்கு ரொம்பவே டைம் தேவைப்படும். ஏன்னா 1905 ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கு இடையே போர் நடந்திருந்தது. அதைத்தான் ரூசோ ஜாப்பனீஸ் வார்னு சொல்றாங்க. அந்த போர்ல ரஷ்யா தோத்து போயிருந்தாங்க. ஜப்பான் ஒரு சிறிய நாடு ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நாட்டை தோற்கடிச்ச நிலையை தான் அப்ப பார்க்க முடிஞ்சது. அதனால இப்படி வீக்கான இந்த ரஷ்யன் ஆர்மி உடனே வந்து போர் செய்வதற்கான சான்ஸ் குறைவாக இருப்பதால ஜெர்மனி என்ன நினைச்சாங்கன்னா, வேற பிளான் போட்டு டைரக்டா முதல்ல பிரான்ஸ் அட்டாக் பண்ணி வீழ்த்தணும், அதுக்கப்புறம் ஆர்மியை திரும்ப கொண்டு வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணி வீழ்த்தி போர்ல ஜெயிச்சிடணும்னு நினைச்சாங்க. இதுதான் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரியோட பிளானா இருந்துட்டு இருந்தது. இவங்கள தான் சென்ட்ரல் பவர்ஸ்னு அழைக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்லீஃபன் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவங்களால நேரடியா போய் பிரான்ஸை வீழ்த்த முடியல. இப்ப பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சிறிய பார்டர் தான் வந்துட்டு இருக்கு. அதனால நேரடியா போய் இவங்களால தாக்குதல் நடத்திட முடியல. அதனால ஜெர்மனியர்கள் வேற பிளான் பண்றாங்க. அதாவது பெல்ஜியம் முதல்ல வீழ்த்தி கைப்பற்றி அந்த வழியா போய் பிரான்ஸை கைப்பற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா பெல்ஜியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்கிறாங்க. அப்ப பெல்ஜியம் பிரான்ஸோட இணைஞ்சு ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க. அப்ப பெல்ஜியமோட நல்ல உறவுல இருந்துட்டு வந்த நாடுதான் பிரிட்டன். அப்படி இருக்க ஜெர்மனி பெல்ஜியத்தை தாக்குவதை பிரிட்டன் பார்க்கவே அப்ப யூகேவும் போர்ல ஜெர்மனிக்கு எதிராக களமிறங்குறாங்க. இதனால போரின் போக்கு மேலும் தீவிரமாகுது. இதுக்கிடையில இத்தாலி நாடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஜெர்மனியோடும் ஆஸ்திரியா ஹங்கேரியோடும் முன்னாடி இந்த ட்ரிபிள் அலையன்ஸ்ல கூட்டணியாக இருப்பதுதான் இந்த இத்தாலி. அப்ப ஜெர்மனிக்கு ஆதரவாக போர்ல இறங்கி பிரான்சையும் பிரிட்டனையும் தாக்கிடணும்னு தான் முதல்ல நினைச்சாங்க. ஆனா இத்தாலி அப்படி பண்ணல. ஏன்னா அப்ப இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கு இடையே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்ததால இத்தாலி ஜெர்மனிக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இத்தாலியோடு என்ன சொன்னாங்கன்னா, இந்த முதல் உலக போர்ல எங்களுக்கு ஆதரவாக இத்தாலி செயல்பட்டா இத்தாலிக்காக சில இடங்களை நாங்க விட்டு கொடுப்போம்னு உறுதியளிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக இத்தாலி ஜெர்மனி டீம்ல இருந்து பிரிஞ்சு பிரிட்டிஷ், பிரான்ஸ் போன்ற அலைடு பவர்ஸோடு இணைஞ்சு போர்ல கலந்துக்கிட்டாங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமையில தான் அதுவரை போர்ல பங்கெடுக்காம இருந்த இந்த ஓட்டமான் எம்பையர் இப்ப ஆஸ்திரியா போலவே ஒரே மாதிரியான பிரச்சனை தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததால இந்த ஓட்டமான் எம்பையரும் சென்ட்ரல் பவருக்கு ஆதரவாக போர்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த ஓட்டமான் எம்பையர் போர்ல இறங்கியது பிரிட்டனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஓட்டமான் எம்பையர் எப்படியாவது ஒழிக்கணும், சூயஸ் கால்வாய் போன்ற பகுதியை கைப்பற்றி தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதே போல எண்ணெய் கிணறு அமைத்து ஆயில் எடுக்கும் வகையில மிடில் ஈஸ்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் பிரிட்டனுக்கு அப்போது இருந்துட்டு இருந்தது. அப்ப எப்படியாவது ஓட்டமான் எம்பையரை ஒழிச்சாகணும்ட்டு பிரிட்டன் தனிப்பட்ட எண்ணத்தோடு அணுகுறாங்க, அவங்களோட போரிடுறாங்க. அப்ப அந்த சமயத்துல யூதர்களை போர்ல கலந்துக்க வைக்க வேண்டி யூதர்களோடு பிரிட்டன் பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல சைன் பண்றாங்க. அதே போல இன்னொரு பக்கம் அரேபியர்கள்ட்ட வந்து போர்ல ஜெயிச்சா உங்களுக்கு தேவையான நிலப்பரப்பை விட்டு கொடுப்போம்ட்டு மெக்காவுல ஷெரீப் ஹுசைனோடு ஒப்பந்தம் போட்டதுன்ட்டு இது சார்ந்த தகவல பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வீடியோல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க பாருங்க. அப்ப அந்த வகையில ஓட்டமான் எம்பையரை எப்படியாவது வீழ்த்தணும்னு பிரிட்டன் ஐடியா பண்றதுன்ட்டு இப்படி பல வகையான ஐடியாஸுகளோடும் டாக்டிக்ஸுகளோடும் போர் நடக்குது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பல்கேரியா, ரொமேனியா, கிரீஸ் போன்ற எல்லா நாடுகளுமே போர்ல இறங்குறாங்க. இதனால யூரோப் முழுவதும் போர் காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சிருந்தது. அதே போல போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஈகோ கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டிருந்தது.
சாதாரண சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்படி பல நிபந்தனைகள் இந்த ஈகோ கான்ஃபரன்ஸ்ல சொல்லப்பட்டிருந்தது. அப்ப அப்படி சொல்லப்பட்ட அந்த நிபந்தனைகளை ஜெர்மனி தான் முதல்ல பிரேக் பண்றாங்க. அதாவது சிவிலியன் போகிற கப்பல் மீது தாக்குதல் நடத்துறாங்க, மக்கள் வாழும் நகரங்களை தாக்கி அழிக்கிறாங்க, சாமானிய மக்களை கொன்றொழிக்கிறாங்க. அப்போதே பல பாய்சன் கேசஸ்களை போர்ல யூஸ் பண்றாங்க. இப்படி பல வேலைகளை ஜெர்மனி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெர்மனி இந்த நிபந்தனைகள் இப்படி பிரேக் பண்ணவே மற்ற நாடுகளும் இந்த மாதிரியே தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி ஸ்டார்டிங்ல இந்த போருக்காக என்னென்ன நிபந்தனைகளை போட்டாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இந்த போர்ல எல்லாம் நடந்திருந்தது. ஆரம்பத்துல மற்ற நாடுகளோட இடங்களை கைப்பற்றி யார் வலிமையானவர்கள்னு காட்டுவதற்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டாலும் கொஞ்ச நாட்கள்லயே எல்லாரும் இந்த போரை வெறுக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா போர்ல யாரையுமே தோற்கடிக்க முடியாத நிலையில போரிட்டு டயர்டாகி இருந்தாங்க. இப்படியே போக யாரு முதல்ல தோல்வியை ஒத்துக்க போறாங்கன்ற மாதிரி தான் போரோட போக்கு இருந்துட்டு இருந்தது. அதன்படி ஈஸ்டர்ன் ஃப்ரெண்ட்லயும் வெஸ்டர்ன் ஃப்ரெண்ட்லயும் ஒரே மாதிரியான போர் நிலைமை தான் இருந்துட்டு இருந்தது. எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே இன்டென்ஸோடு தான் போர் நடத்துறாங்க. அப்ப அந்த சமயத்துல 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. அப்ப ரஷ்ய புரட்சியால ரஷ்யா போர்ல ஈடுபட விரும்பாம ஜெர்மனிக்கு விட்டு கொடுத்துட்டு போர்ல இருந்து பின்வாங்குறாங்க. அப்ப சென்ட்ரல் பவர்ஸை பொறுத்தவரை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஏன்னா இனி ரஷ்யாவோட போரிட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால சென்ட்ரல் பவர்ஸோட முழு போர்ஸையும் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பி இவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை அங்கேயே செலுத்தி போர்ல ஜெயிக்க முடியும்னு இவங்க நினைச்சாங்க. அப்போ அதுவரை அமெரிக்கா இந்த போர்ல கலந்துக்கவே இல்லை, அவங்க ஒதுங்கிதான் இருந்தாங்க. அப்ப யூரோப்புக்கு தேவையான வெப்பன்ஸ்களை அமெரிக்கா தான் சப்ளை பண்ணிக்கிட்டு அதன் மூலமா அமெரிக்கா எக்கனாமியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆரம்பத்துல அமெரிக்கா அமைதியை ஏற்படுத்த முயற்சித்ததாக சில வரலாற்று தகவலும் இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா போர்ல பங்கெடுத்தா பிரான்சோடும் பிரிட்டனோடும் கூட்டணி சேர்ந்து ஜெர்மனியை வீழ்த்திடக்கூடும்னு ஜெர்மனியர்கள் நினைச்சிருந்தாங்க. அப்ப அதனாலேயே அமெரிக்காவுக்கு எதிராக திட்டம் போடும் விதமா ஜெர்மனி அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெக்சிகோ நாட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. நீங்க அமெரிக்காவோடு போரிட்டு அவங்களை தோற்கடிக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த லெட்டர்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த லெட்டர் மெக்சிகோவுக்கு போய் சேருவதற்கு முன்னாடியே போகிற வழியிலேயே பிரிட்டன் அந்த கடிதத்தை கைப்பற்றி அதை அமெரிக்காவுக்கு காட்டி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரை அமெரிக்கா போர்ல இறங்காம இருந்தாங்க. அப்ப ஜெர்மனி அமெரிக்காவின் ஒரு சிவிலியன் கப்பல் மீது பாம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இது மாதிரி விஷயங்கள்ல ஆல்ரெடி ஜெர்மனி மீது அமெரிக்கா கோபத்துல இருந்த சமயத்துலதான் இப்படி ஒரு லெட்டர் அமெரிக்கா கிட்ட கிடைக்குது. அப்ப அமெரிக்கா இனி கம்னு இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு போர்ல இறங்குறாங்க. அதாவது போர் முடிய போற ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் 1917 அமெரிக்கா போர்ல இறங்குறாங்க. அமெரிக்கா போர்ல இறங்கினா ஜெர்மனி தோற்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரல் பவர்ஸ் எல்லாரும் அவங்களோட மொத்த பவரையும் காட்டி வெறித்தனமா போர்ல ஈடுபட்டு பிரான்ஸ் பிரிட்டன் படைகளை திறம்பட தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து அமெரிக்கா பெரும் படையோடு களமிறங்கவே சென்ட்ரல் பவர்ஸுக்கு பெருத்த அடி விட ஆரம்பிச்சது. அதோட ஒவ்வொரு நாடா பின்னடைவை சந்திச்சு தோற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி நம்ம சொல்லி இருந்த பல்கேரியா, ருமேனியா போன்ற நாடுகளும் தோற்கிறாங்க. அதே போல ஓட்டமான் எம்பையர் தோற்கிறாங்க. பின்னர் ஆஸ்திரியா ஹங்கேரி தோற்கிறாங்க. பிறகு இறுதியா 1918 நவம்பர் 11 கடைசி வரை போரிட்டுக்கிட்டே இருந்த ஜெர்மனியும் அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அதன்படி அலைட் பவர்ஸ் கூட்டணி நாடுகள் தான் முதல் உலக போர்ல ஜெயிக்கிறாங்க. 1918 நவம்பர்ல போர் முடிஞ்சிருந்தாலும் போருக்கான ஃபார்மாலிட்டி எல்லாம் 1919 தான் முடிவுக்கு வந்திருந்தது. அது எதனாலனா அப்போதைய அமெரிக்க பிரசிடென்டாக இருந்த உட்ரோ வில்சன் போர் முடிஞ்ச சமயத்துல ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருந்தாரு. அதான் வில்சன் 14 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. இந்த வில்சன் 14 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல என்ன இருந்ததுன்னு கேட்டா, போருக்கு பிறகு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக என்னென்ன வேலைகள் செய்யணும், அதே போல போர்ல தோற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் போன்ற விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாரு. அதன்படி 1919 ஜூன் மாசத்துல பிரான்ஸ்ல பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல போர்ல ஜெயித்த பார்ட்டிகளும் தோற்ற பார்ட்டிகளும் பரஸ்பரம் அமைதியான முறையில பேசி கை குலுக்கணும்னு தான் வில்சன் 14 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தாங்க. அதே போல தோற்ற பார்ட்டிகளை கேலி செய்யவும் அவமானப்படுத்தவும் கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த வில்சன் 14 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல சொல்லப்பட்டிருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டான செயல்பாடுகள் தான் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்ல நடந்திருந்தது. 1919 ஜூன் மாசத்துல பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க தோற்று போன பார்ட்டிகள் எல்லாரும் உடன்படிக்கையில சைன் பண்றாங்க. தோற்ற பார்ட்டினா முக்கியமா ஜெர்மனி இருந்தாங்க. ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டை ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரியின் 2 நாடுகளா பிரிக்கிறாங்க. அதே போல ஓட்டமான் எம்பையரை துருக்கி என்ற நாடாக்குறாங்க. பிறகு பல்கேரியான்ட்டு இந்த 5 நாடுகள் தான் இந்த உடன்படிக்கையில சைன் பண்றாங்க. இதுல ஜெர்மனி சைன் பண்ண உடன்படிக்கையை தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் அல்லது வெர்சாய் உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெர்சாய் உடன்படிக்கையை ஜெர்மனியை அவமானப்படுத்தும் விதமாகவே அமைச்சிருந்தாங்க. அதன்படி போரோட முழு பொறுப்பையும் ஜெர்மனி தான் ஏற்கணும். ஜெர்மனிக்கு மிலிட்டரி இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு தான் சோல்ஜர்ஸ் இருக்கணும். சொந்தமா நேவியோ ஏர்போர்ஸோ அவங்க வச்சுக்க கூடாது, நிறைய ஆர்டிலரிஸையும் வச்சுக்க கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல போர்ல ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஜெர்மனி பொறுப்பேற்று பெரிய ஒரு தொகையை ஜெயிச்ச நாடுகளுக்கு கொடுக்கணும்ட்டு இப்படி பலதரப்பட்ட நிபந்தனைகளை ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இதே போலதான் தோற்ற மற்ற நாடுகளுக்கும் உடன்படிக்கைகள் போட்டிருந்தாங்க. இப்படி இதோடதான் முதல் உலக போரோடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிவுக்கு வந்தது. ஆனா இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அமைதியை ஏற்படுத்த போடப்பட்டிருந்தாலும்
அதுல வில்சன் 14 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல சொல்லப்பட்டதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் அதுல நடந்திருந்ததால அதுவே 2ஆம் உலக போர் ஏற்பட காரணமாகிடுச்சு. சோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அமைதியை ஏற்படுத்துற செயல்பாடாக வெளியே காட்டிக்கிட்டாலும் அங்க ஜெயித்த நாடுகள் அவங்க நடந்துகிட்ட விதமும் தோற்ற நாடுகள் அவங்க ட்ரீட் பண்ண விதமும் தான் 2ஆம் உலக போர் ஏற்பட காரணமா இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது எதனாலன்றத நம்ம 2ஆம் உலக போர் பத்தின நம்மளுடைய அடுத்த வீடியோல தொடர்ச்சியா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனதும் உங்க நோட்டிபிகேஷன் வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.